ப்ரெஸ் மீட்லேயே அவங்க சொன்னாங்க. சொல்லும் போதுமே முன்னாடி நாங்கள் வெளில போயிருக்கணும் ஃபோட்டோ போடுறாங்க, இப்போ இந்த மாதிரி ஏமாத்திட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படலை. பர்சனல் விஷயம் என்னென்னா, இவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்க ஒருத்தனை வந்து இது பண்ணிட்டு இவ தைரியமாக ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்குறான்னா பாருங்கள் எப்படி இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்குங்க. இல்லீகலாக கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது பிள்ளைங்க இருக்குன்றது தெரிஞ்சு இவ போய் இது பண்ணிவிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இருப்பான்னு பாருங்க. இப்போ எல்லாம் பணத்தை ஆட்டையை போடுறதுக்கான ஒரு இதுதான் அப்படின்றது தெளிவாக எல்லாருக்குமே இது, எல்லா பெண்களுக்கும் தெரியாதா, ஆண்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு. ஒரு கல்யாணம் ஆகி ஒருத்தர் 2 பிள்ளைய வச்சுருக்கான், அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த குடும்பத்தை குலைக்கிறதுக்கு இவ போய் அதுக்கு என்ன காரணம்? பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா ரோட்டில் உள்ள பிச்சைக்கார மேலே அவளுக்கு லவ் வருமா? ஸோ மித்த எத்தனையோ பேர் இருக்கான்ல, கல்யாணத்தில் மேக்கப் ஏதாவது போட்டுட்ருக்கா, எத்தனையோ பேர் இருக்கான், அவன் மேலே அவளுக்கு லவ் வந்துருமா? பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி அவன்கிட்ட இப்போ இந்த நபரை கவர் பண்ணி செக்ஷுவலாக இது பண்ணிவிட்டு அப்புறம் கேஸை போட்டு, இது வெளிநாட்டில் இருந்தது. இப்போ மோனிகா லெவன்ஸ்கின்னு ஒருத்தி இருந்தான். அவன் வந்து என்னென்னா அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன்ட்ட படுத்துட்டு அந்த உள்ளாடைய பீரால வச்சிட்டான். 10 வருஷம் கழிச்சு கேஸ் நடக்கும்போது இதை கொண்டு போய் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டை போட்டு போயிட்டான்.